சீக்கிரம் எடுத்து வைப்பான். சின்னம்மா ரொம்ப கோவமா இருக்கிறாங்க. குட் ஈவினிங் பேபியம்மா. என்ன புட்டு டின்னர் ரெடி பேபியம்மா. எனக்கு சாப்பாடு வேண்டாம். சரி பேபியம்மா. சாப்பாடு வேணானா வேற என்ன வேணும் பேபியம்மா? ஓஹோ அதுவா? யோ என்ன கேக்குறாங்க? பேபி அம்மாக்கு என்ன வேணுமா? ஏப்பா சமயக்கட்டுக்கு போன் பண்றீங்க? சொல்லையா போச்சு. என்னம்மா ஏன் சாப்பிடல? நோ பச்சை மாஸ்டர், நோ பச்சை மாஸ்டர். என்ன சமைச்சானுங்க? அவளுக்கு வேண்டியது ப்ரிப்பேர் பண்றதுக்கு என்ன எல்லாம் செய்து வச்சிருக்கு மாஸ்டர். காலிஃப்ளவர் ஒரு பச்சடி, பட்டாணி பொரியல், பீன்ஸ் சூப்பு, சிக்கன் சூப்பு, டொமேட்டோ பாத்து, வெஜிடபிள் புலவு, கட்லெட், சாப்ஸ், சிப்ஸ், குருமா. ஸ்டாப் இட் மேன். அவியல் பொரியல் குழம்பு. ஸ்டாப் இட். பிரியாணி கல்யாணி பதர்வணி. ஸ்டாப் இட். நான் சாப்பிட்டேன் பிரதர் மாஸ்டர். ஷட் அப். அதத்தான் செய்ய மறந்துட்டாரு சமயக்காரர். அதத்தான் வேணுங்கிறாங்க அந்த மாவு. ஓ யூ ஃபூல். இது இவர் என்னமோ புதுசா கேட்கிறாரு. பேபி என்னப்பா? ஏமா சாப்பிடல? எனக்கு பசி இல்ல. வாட்? பசி இல்லையா? டாக்டர் கூப்பிட்டுமா? கூப்பிடுங்க. கூப்பிட்டு அந்த டாக்டரே சாப்பிட சொல்லுங்க. என்ன கோயில கோவமா இருக்கு? அது என்னன்னு தெரியலங்க. வேகமா வந்தாங்க, ரொம்ப கோவமா இருக்கிறாங்க, பார்த்தா பாவமா இருக்குதுங்க. அதான் விசாரிச்சேன். ஸ்டூபிட். பேபி 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 ஏமா சாப்பிடல? பேபி பேபி. அப்பா நான் உங்களை ஒரு சின்ன கேள்வி கேக்குறேன். என்னம்மா? இந்த வீட்ல ஒருவேளை சாப்பிடாம இருக்க எனக்கு உரிமை உண்டா இல்லையா? என்னம்மா அப்படி சொல்ற? நிச்சயமா உண்டு. Thank you. Good night. மேனேஜர் சார் எழுதுங்க. சங்கர்லால் சேட் விஜயவாடா 350 பேர். ரொம்ப குறைச்சிட்டீங்களா? குறைஞ்சு 500 பேரா கொடுங்க. பார்த்து சேட், நான் பாக்கி பேர் எல்லாருக்கும் கொடுக்கணும். அது போறோம். என்ன செட்டியார், உங்களுக்கு 200 பேர் போடவா? என்னங்க இது? நம்ம சேலம் கிடைக்க பத்தாருங்க, கோயம்புத்தூருக்கு. சரி, செட்டியாருக்கு 350 பேர் போடியா? பாக்கி 2 பேருக்கு 100 பேர். நமஸ்காரங்க. நமஸ்தே. போய் ஃபோர்மேன் சரவணன் கூப்பிடு. கும்பிடனுங்க. சரவணா, ஒரு முக்கியமான விஷயமா கூப்பிட்டேன். இந்த தடவை தீபாவளிக்கு நிறைய ஆர்டர்ஸ் புக் ஆயிருக்கு. ரொம்ப சந்தோஷங்க. உங்க மனசுக்கு ஆண்டவன் நிறைய கொடுப்பாருங்க. அது சரி, அவ்வளவு சரக்கியம் தீபாவளிக்கு ஒரு மாசம் முந்தையே சப்ளை செய்தாகணும். நீ நம்ம தொழிலாளர்கள் எல்லாம் கண்டு பேசி எவ்வளவு சுறுசுறுப்பா வேலை செய்ய முடியுமோ அப்படி செய்யணும்னு சொல்லு. வருஷா வருஷம் போனஸ் கொடுக்கறது போலவே இந்த வருஷமும் போனஸ் உண்டுன்னு சொல்லு. ஆகட்டுங்க.
கவர்மெண்ட் சரவண பிள்ளை. வணக்கம்ங்க. என்ன சரவணா, நீ தான் இந்த மில்லுக்கு முதல் தொழிலாளி. போனஸும் உனக்கு தான் முதல்ல. கூடப்பா. எல்லாம் கடவுள் கிருபைங்க. ஏதோ புண்ணியமா கொடுக்குறாங்க. அவங்க புள்ள குட்டியெல்லாம் நல்லா இருக்கு. இதுல கையெழுத்து போடு. ஆகட்டுங்க. டைம் கீப்பர் குப்புச்சாமி, மேஸ்திரி மாமண்டி, பராங்குஷம், பக்தவத்சலம், சீஃப் மெக்கானிக் மாணிக்கம். வணக்கம். சார், என்னப்பா இதுல 450 எழுதிருக்கு. 150 தானே கையில கொடுத்துருக்கீங்க. என்ன எழுதியிருந்தா உனக்கு என்னப்பா? கொடுத்தது வாங்கிட்டு போ. என்ன சார், 3 மாசம் போனஸ் எழுதிட்டு 1 மாசம் போனஸ் கையில கொடுத்துருக்கீங்க. என்னன்னு கேட்டா கொடுத்ததை வாங்கிட்டு போன்னு சொல்றீங்களே, இது நியாயம் இல்ல சார். சரிதான்ப்பா, நியாயத்தை நீ சொல்லி நாங்க காட்டுக்க வேண்டியதில்லை. இப்ப மத்தவங்க எல்லாம் வாங்கிட்டு போகலையா? நீங்க என்ன செய்றீங்கன்னு அவங்களுக்கு எல்லாம் தெரியாது. தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா இதை வாங்கிக்கிட்டே போயிருக்க மாட்டாங்க. அட நீ ஏன் குறுக்க நட்டு தகராறு பண்ற? அவங்கதான் சொல்றாங்களே. பசி கொடுமை, ஏழ்மையினால தொழிலாளர்கள் நீங்க எதை கொடுத்தாலும் வாங்கிட்டு போறாங்க. அதுக்காக நீங்க இப்படி செய்யறது நியாயமே இல்ல சார். தயவு செஞ்சு அவங்களை எல்லாம் கூப்பிட்டு இந்த பாக்கி 2 மாசம் போனஸ் கொடுத்து அனுப்பிச்சிருக்கு. சரிதான், உன் வேலையை பார்த்துட்டு போய்யா. மன்னிக்கணும் சார், என்னுடைய மனசாட்சி அதுக்கு ஒத்துக்க. என்னையா நீங்க கூட்டம் போட்டுக்கிட்டு? என்னையா விவகாரம்? என்ன சண்டையா? மேனேஜரா வணக்கம்ங்க. ஆபீஸுக்கு போய் போனஸ் பணத்தை வாங்கிட்டு வந்து சீக்கிரம் அடுப்பு பத்த வச்சு காப்பி போடுனாங்க. எனக்கான அம்மா காத்துக்கிட்டு இருப்பாங்க. சீக்கிரம் பணம் எடுத்து வச்சிட்டீங்களா? நீங்க ரொம்ப நல்ல மனுஷன். இது ஒண்ணுது இல்ல, அத போறான் பாரு அவனுது. மாணிக்கண்ணாச்சி ஏன் பணம் வாங்க போறாரு? அவருக்கு பணத்தை காட்டிலும் மனசாட்சி பெருசா போச்சான். எங்களுக்கு கூட மனசாட்சி தாங்க பெருசு. ஆனா மனசுக்கு கீழே குடல் இருக்குது பாருங்க, இது இறைச்சல் போட ஆரம்பிச்சோம்னா அது குறைச்சலா போயிடுது. சரி, நீங்க கொடுக்க வேண்டியது சீக்கிரம் கொடுங்க. கையெழுத்து எங்க போடணும்? எல்லாம் கடனை வாங்கி திங்கிறதுக்கு மட்டும் வர்றாங்க, காசு கொடுக்கறதுக்கு தோன்றது இல்ல. அடைக்கலாம், எங்கடா நடுவ பாக்குற? இங்க வா, போனஸ் வாங்கிருக்குல்ல, கடனை கொடுத்துட்டு போ. கடனை உடனே வாங்கி உடம்ப சேர்த்து கடன்காரனை கண்டா கம்பி நீட்டு. அடையா ஐயா, கடன் கடன் கருதுற. எங்களுக்கு கடனுக்கு கொடுத்து வாங்கத்தானே முதலாளி ஒன்னே மில்லு வாசல்ல கடை வைக்க சொல்லியிருக்காரு. ஏது இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா கடையே மில் முதலாளிக்கு தான் சொந்தம்னு சொல்லுவா போல இருக்கு. சரி சரி, பாக்கி எடு. 17 ரூபா 9 நயா பைசா. அட என்னையா அது? நேத்து 12 ரூபா 7 நயா பைசான்னா இன்னைக்கு 17 ரூபா 9 நயா பைசாங்கறியா? யோ குண்டு புள்ள, இவ்வளவு நாளா சரக்குலதான் கலந்துகிட்டு இருந்தா இன்னைக்கு கணக்குலயும் கலக்க ஆரம்பிச்சிட்டியா? எவன்டா கலந்தவன்னு கேக்குறேன். டேய், இது சாப்பிட சாமான்டா. போய் சொன்னா கண் அவிஞ்சு போகும். ஆமா ஆமா, அது உண்மைதான். கடுகுல கல்லும் அரிசியில களிமண்ணும் பொறுக்கிறதுக்குள்ள கண்ணு அவிஞ்சுதான் போகுது. ஏண்டா, அரிசியும் கடுகும் ஆகாசத்துலயா விளையுது? மண்ணுல தானடா விளையுது. கல்லு மண்ணு கலந்துதான் இருக்கும். அது சரியா, எண்ணெயில ஏன் தண்ணி கலந்துருக்கிறேன்னு? அப்படி கேள்றா. இனிமே செக்குக்கெல்லாம் தாரை கொட்டகை போட சொல்றேன். ஏண்டா, மழை பெஞ்சா தண்ணி கலக்காமலா இருக்கும்? பாவி பயலு, அநியாயமா எல்லாரும் சேர்ந்து புண்ணியத்தை செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க. மழை என்னடானா கொட்டு கொட்டுன்னு கொட்டுது. டேய், நீ பாக்கி தர போறியா இல்லையாப்பா? இந்தாயா உன் பணம். டேய் குட்டம்தா, கொட்டு புள்ளடா. ஏய், விடு விடு. ஏந்திரியா ஏந்திரியா. லாவ ஜல்தி ஜல்தி லாவ. என்ன லாவலா நீ ஜாவியா? ஜாமாரே கே தேவ பைசா ஜல்தி. என்ன பைசா? வட்டி பணம். வட்டி பணமா? உன் நாக்குல வசம்ப வச்சு தேய்க்க வட்டி பணம்னு சொல்லி. अरे हमको भाषा सिखाते क्या? देव पैसा जल्दी. எவ்வளவுயா? 20 ரூபாய் 20. புடியா? புடி. இந்த நீ நடைய கட். என் தெரு பக்கம் வராத. அவ்வளவுதான். உனக்கு இருக்குறியா? புடியா. உடைய கழுத்துல போட்டு அதுக்கு கூலி கொடுப்பாங்களே. வீட்டுல அடக்குறியானா? ஓஹோ, நான் இருந்த வீடா? அது வீடாது. என்னையா கொசு, மூட்டை பூச்சி, சையா, பாம்பு, தேடு, புறா, கரடி, சிங்கம், புலி இவ்வளவு எல்லாமா வளர்த்துறது? அதுகிட்ட போய் கழுப்போம். மரியாதை கொடுக்க மாட்டியா? கை விட. எவ்வளவு கொடுக்கணும்? புடி 50 ரூபாய். 50 இந்த புடியா, சீக்கிரம் புடியா. இந்த புடி 10 15. சீக்கிரம் வந்து கொடு. இத வாங்குறதுக்குள்ள ஒரு மாசம் வாடகை வாங்கலாம். சரி போ, நடைய கட்டு. கொடம்பு. ரெடியா பணத்தை. என்ன பணம்? பால் பணம். பால் பணம். ஆமா. நீ பாலா ஊத்துன? என்ன ஊத்துன? தண்ணி தானையா ஊத்துன? தண்ணியா? நான் முனிசிபாலிட்டி பணம் கட்டிக்கிறேன். நீ போ. பணத்தை கொடுக்குறியா? சொக்காய் உடையா. பணத்தை குடியா. சொக்காய் உடையா. பணத்தை குடியா. சொக்காய் உடையா. சொக்காய் உடையா.
இத 9 வருஷமா உசுரோட வச்சிருக்கேன், இத போய் கொல்ல பாக்குறேன். எவ்வளவு கொடுக்கணும்? 20 ரூபா. 20. புரட்டாசி மாசம் 5. புரட்டாசி மாசம் 5 எப்படியா வரும்? ஒண்ணுதானே வரும். மாசம் 1யா? ரூபா 5யா? சரி, ரூபா 5. ஐப்பசி மாசம் 5. ஐப்பசி மாசம் 5. ஆக 20 ரூபாயா? சரி போ. என்னத்துக்கு போ? கணக்கு காமிச்சிட்டு எங்கே போறது? பணம் வாங்கினியா? யார் வாங்குனது? யாரு அது? உனக்கு என்னயா முதுவெல்லாம் கையா இருக்கு? உடம்புல தான் கை இருக்கு. இந்தா அடைய கட்டு. ஆள பாரு. பாப்பா பாருங்க அண்ணே, போனஸ் வாங்கிட்டு அப்படி வெளியில வந்தானே, எல்லாம் பெருச்சாளி மாதிரி சுரண்டறதுக்கு நிக்க. உடனே வாங்கி உடம்ப சேர்த்து கடங்கார கண்டா கம்பி நிட்டியா? என்ன பாக்கிய? பாக்கிய நான் துப்பாக்கி தான். ஏய், என்னடா எடுக்கிறியா இல்லையாப்பா? எனக்கு இந்த கை தனியா வந்துரும். ஆ. சொக்காயோட எடுத்துறாத. வை, விடு. எவ்வளவு கொடுக்கணும்? விடுங்க. எவ்வளவு? அரிசி எல்லாம் மொத்தம் 18.25. கணக்கு போட்டு. கணக்கா? அரிசி 10.25 ரூபா, 10.25. பருப்பு 4.25 ரூபா, 1.25 பாசி பயிர். அப்புறம் என்ன கொடுக்கணும்? உனக்கு நான் கடுக்கா கொடுப்பேன். ஏய், அயோக்கிய பயலே, ஓடவ பாக்குறேன். நீங்களா? நடக்க முடியாதவன ஓட வச்சிருக்கடா மடப்பையில. ஏய், நான் பணம் தர்றேன், வந்து கையில கிடைச்சுக்கடா. ஏய் அண்ணே, எங்க போற? சும்மாடா. டேய் நீயா? ஐயோ, டேய் நீ என்ன படுத்துற பாடுக்கு உன் குடலைய கடிச்சு உன் ரத்தத்தை குடிக்க போறேன். உறவுல வையாதானே குடலுக்கு சோறு போகுது. உனக்கு என்ன வேணும்? பொண்ணு வேணும். உன்கிட்ட பொண்ணு கேட்க வந்தேன். கொண்டாங்க. அண்ணே, என்னடா இந்த காரணாவா? சரி போ. காரணாவான்னு சொல்லி அதையும் பாக்கெட்ல போட்டு போயிட்டானே பிச்சைக்கார பையன். ஐயோ பாவி,